அப்பலசாமி ரெஸ்டாரண்டா? புதுசா இருக்கே, போய் பார்ப்போம். காலை வணக்கம் அக்கா. வாங்க வாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. கடையில் என்ன இருக்கு? இங்கே நிறைய சுயாயமான சாப்பாடு இருக்கிறாக்கா. என்ன சாப்பிடுங்க? ஓ ஆமாவா, மெனு கொடுங்க. மெனு ஒன்றுமே அக்காங்க. 5 minutes later. இவ்வளோ நேரம் தம் பார்ப்பாங்களோ? அக்கா என்ன சாப்பிடுங்க? இங்கே நிறைய உணவு இருக்கே, எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்குன்னு எல்லா விதமாக சாப்பிட முடியும்? எனக்கு என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல தம்பி. நீங்களே ஏதாவது சுவையான சாப்பாடாக சொல்லுங்களேன். இங்கே தோசை, இட்லி, பொரி, வடை, சப்பாத்தி, கோழி பிரியாணி, ஆடு பிரியாணி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அக்கா. என்ன தம்பி மெனுவில் இருக்கிறது அப்படியே சொல்றீங்க? இதுடா இந்த கடையில் நல்லா இருக்கு. ஓ ஆமாவா, அப்படின்னா எனக்கு ஒரு பூரி, 2 வடை. சரி அக்கா, என்ன தனி வேணும்? எனக்கு ஒரு காஃபி. சரி அக்கா, கொஞ்சம் வேணும் இருக்கு. சரி. One eternity later. சாப்பிடுங்க அக்கா. நன்றி தம்பி. சாப்பாடு எப்படி இருக்கு அக்கா? இன்னும் சாப்பிடவே இல்லை தம்பி, நான் அப்புறம் சொல்கிறேன். அக்கா சாப்பிடுங்க. தம்பி சொல்லுங்க அக்கா. எனக்கு போதும், மேசியை சுத்தம் பண்ணுவாங்க. சரி அக்கா. அக்கா என்ன தம்பி? சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி அக்கா. Five minutes later. தம்பி, என் வீட்டில் உள்ளவங்களுக்கு உணவு வாங்கி போலான்னு இருக்கேன். ஆமாவா? என்ன நல்லது அக்கா. எனக்கு 2 பூரி. கொஞ்சம் நேரத்தில் இடித்து வரும். சரி தம்பி. A few moments later. சாப்பாடு நினைச்சு நல்ல மனமா இருக்கே. நல்லா சாப்பிட்டு. சரி சரி, எவ்வளோ வேலை? அக்கா 10 பீஸ். சரி. 1 பொரி, 2 வடை, 1 காபி, அப்புறம் 2 கோழி பிரியாணி, மொத்தம் 20, 5 வேலி அக்கா. சரி தம்பி. நன்றி. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு நேரம் இருந்தா அடுத்த வாட்டி நீங்களும் என் குடும்பத்தோடு வரேன். அப்படியா? சரி, ரொம்ப நன்றி. சரி தம்பி, போயிட்டு வரேன். சரி வாங்க. நன்றி அக்கா. நன்றி. Five hours later. வணக்கம் தானா, நல்லா இருக்கியா? வணக்கம் சார். நான் நல்லா இருக்கேன். நீ நலமா இருக்கியா? நானும் நல்லா தான் இருக்கேன். என்ன விஷயமா தொடர்பு கொண்டிருக்க சார்? அதுவா, நான் நாளைக்கு என் நண்பர்கள் கோதை வெளியா போகலாம்னு இருக்கி. ஓ ஆமாவா, சரி சரி.
அதுக்குதா இங்கே நல்ல உணவு கடை ஏதாவது இருக்கா? நேற்று நான் ஒரு உணவகத்துக்கு போனேன். அந்த உணவகத்தோட பேர் வந்து அப்பிலசாமி ரெஸ்டாரண்ட். ஓ, சாப்பாடு நல்லா இருந்துச்சா? அந்த உணவகத்தில் உணவு ரொம்பவே சுவையாக இருந்தது தெரியுமா? அது மட்டும் இல்லை, அந்த உணவகம் ரொம்ப சுத்தமாகவும் இருந்துச்சு, விலையும் மலிவாக இருந்துச்சு. ஆமாவா? சாப்பாடு விலையம் எப்படி? என்ன கேட்டால், நான் வாங்கின உணவுக்கு அந்த உணவோட அளவும் சரி சுவையும் சரி அதுக்கேற்ற மாதிரியான விலை தான் இருந்துச்சு. என்ன கேட்டால் எனக்கு அந்த விலை சரின்னு தான் படுது. ஆமாவா? சரி, நீ என்ன சாப்பிட்டே? நான் வந்து ஒரு பூரி, 2 வடை, அதுக்கப்புறம் ஒரு காப்பி குடித்தேன். அதுக்கப்புறம் என் வீட்டுக்கும் நான் வந்து 2 பிரியாணி வாங்கிட்டு போனேன், கோழி பிரியாணி. அது மொத்தமாகவே 25 வெள்ளி மட்டும்தான். விலை மலிவாக தானே இருக்குது, பாத்தியா? பரவாயில்லைதான். நாளைக்கு நான் போறேன். சரி, சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு நாளைக்கு மறக்காமல் சொல்லு, சரியா? சரி சரி. நாளைக்கு நீ எத்தனை மணிக்கு உணவகத்துக்கு போகிற? ஏன்னா நான் போன நேரத்தில் ஒரு தம்பி அங்கே வேலை செஞ்சு கொண்டு இருந்தார். அவர் அந்த கடையில் இருக்கிற எல்லா வாடிக்கையாளர்களையுமே நல்லா கவனிச்சுக்கிட்டாரு. நீ எத்தனை மணிக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த தம்பி இருப்பாரான்னு நான் சொல்வேன். ஓ, அப்படியா? ரொம்ப நல்லது. சரி சன், எனக்கு பாடம் இருக்கு, நான் நாளைக்கு தொடர்பு கொள்கிறேன், சரியா? சரிதானே, நன்றி. நன்றி.